அக்டோபர் 1, 1949 அன்னைக்கு தான் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அதிகாரப்பூர்வமாக உருவாச்சு. சைனா உருவான ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில நாடுகள் மட்டும்தான் அவங்களுக்கு டிப்ளமேட்டிக் ரெகக்னிஷன் கொடுத்தாங்க. சைனாவை ரெகக்னைஸ் பண்ண அந்த ஒரு சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஆரம்பத்திலிருந்தே இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில ஒரு நல்ல நட்புறவு இருந்துச்சு. அக்சாய்சின் மற்றும் நேஃபா பகுதிகள் தொடர்பாக சைனா சில பிரச்சனைகளை எழுப்பினாலும் 2 நாடுகளுக்கும் நடுவில் இருந்த நட்புறவு தொடர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. இந்த நட்புறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற விதமாக 1954 இந்தியா மற்றும் சைனாவுக்கு இடையில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பஞ்ச்ஷீல் அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருந்த நட்புறவு அடுத்த கட்டத்துக்கு போச்சு. 1950களுடைய ஆரம்பத்தில் இந்தியா ஃபுல்லும் ஹிந்தி சீனி பாய் பாய் அப்படிங்கிற வாசகம் ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. இதுக்கு அர்த்தம் இந்தியர்களும் சீனர்களும் சகோதரர்கள் அப்படிங்கிறது தான். அந்த காலகட்டத்தில் இந்தியர்கள் ரொம்பவே அப்பாவியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஹிந்தி சீனி பாய் பாய் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியர்கள் சீனர்களை அவங்களுடைய சகோதரர்கள்னு நம்பிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் சைனா சத்தமே இல்லாமல் ஜின்ஜியாங்கையும் டிபெட்டையும் இணைக்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த ரோடை கட்டமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரோடு இந்தியாவுடைய அக்சாய்சின் வழியாக பாஸ் ஆச்சு. இந்த ரோடை கட்டமைக்கிற வேலை 1951 நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இது இந்தியாவுக்கு தெரியல. இந்த ரோடை ஒரு பக்கம் கட்டமைச்சுக்கிட்டே தான் இன்னொரு பக்கம் இந்தியா கூட 1954 நல்லவங்க மாதிரி பஞ்ச்ஷீல் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க சைனா. ஹைவே 219 அப்படிங்கிற பெயர் கொண்ட இந்த ரோடுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சைனா இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்கிறது இந்தியாவுக்கு தெரிய வருது. இந்தியாவுக்கு சொந்தமான பகுதிக்குள்ளே சைனா யாருக்கும் சொல்லாமல் இப்படி ஒரு ரோடு அமைச்சது இந்திய ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இந்த நிலைமையில தான் சைனா டிபெட்டை ஆக்கிரமிக்கிறாங்க. இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக திபெட்டியர்கள் நடத்தின போராட்டம் சைனாவால் ரொம்பவே கொடூரமாக நசுக்கப்பட்டுச்சு. சைனா கிட்டேருந்து தப்பிச்ச டிபெட் மக்களுடைய தலாய் லாமா அவருடைய ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் கூட மார்ச் 1959 இந்தியாவில் அடைக்கலம் அடைஞ்சாரு. தலாய் லாமாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்தது சைனாவை கோவப்படுத்துச்சு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஏற்கனவே பிரச்சனையாக இருந்த பார்டர் ஏரியாஸில் ரொம்ப அக்ரெசிவாக பேட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க சைனா. சைனாவோட இந்த அக்ரெஷனை கவுண்டர் பண்ண இந்தியா ஃபார்வர்ட் பாலிசியை உருவாக்குனாங்க. இந்த பாலிசியின்படி அக்சாய்சின்லையும் நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ஏஜென்சி அதாவது அருணாச்சல் பிரதேஷ்லையும் பல அவுட் போஸ்ட்களை அமைக்க ஆரம்பித்தாங்க இந்தியா. இதுக்கப்புறம் இந்திய வீரர்களுக்கும் சீன வீரர்களுக்கும் இடையில பேட்ரோலிங் அப்போ அடிக்கடி மோதல் ஏற்பட ஆரம்பிச்சது. 1960களில் பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா முயற்சி பண்ணினாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை எந்த பயனையும் கொடுக்கல. சைனா கூட ஏதாவது சின்ன சின்ன பார்டர் டிஸ்பியூட்ஸ் தான் வரும். ஆனால் என்றைக்குமே சைனா கூட ஒரு பெரிய போர் ஏற்படாதுன்னு அப்போதைய இந்திய ஆட்சியாளர்கள் நம்பினாங்க. இவங்களுடைய இந்த நம்பிக்கையை பொய்யாக்குற விதமாக 20 அக்டோபர் 1962 அன்னைக்கு அதிகாலை சுமார் 80,000க்கும் மேற்பட்ட சீன வீரர்கள் அக்சாய்சினையும் நேஃபா அதாவது அருணாச்சல் பிரதேசையும் ஒரே நேரத்தில் தாக்குறாங்க. இப்போ இருக்கிற மாதிரி அப்போது இந்தியன் ஆர்மி உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மிஸில் ஒன்று கிடையாது. நம்ம வீரர்கள்கிட்ட அப்போ அட்வான்ஸான ஆயுதங்கள் இல்லை, போதுமான அளவுக்கு அம்யூனிஷன்ஸ் இல்லை, ப்ராப்பரான ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் இல்லாததுனால கனெக்டிவிட்டி இல்லை, போதுமான வார் ஸ்ட்ராட்டஜி இல்லை, போதுமான அளவுக்கு உளவு தகவல்கள் அதாவது இன்டெலிஜென்ஸ் இல்லை. அதே சமயம் சைனா பல வருஷமாக இந்த போருக்காக ரகசியமாக தயாராகிக்கிட்டு இருந்தாங்க. சைனா கிட்ட அட்வான்ஸ்டான வெப்பன்ஸ், அதிக எண்ணிக்கையிலான சோல்ஜர்ஸ், போதுமான அளவுக்கு அம்யூனிஷன்ஸ், அருமையான கனெக்டிவிட்டி, போதுமான ஸ்ட்ராட்டஜி அண்ட் இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சு. 80,000க்கும் அதிகமான வெல் எக்விப்டாக இருந்த சீன வீரர்களை ரொம்பவே இல் எக்விப்டாக இருந்த 20,000க்கும் குறைவான இந்திய வீரர்கள் எதிர்கொண்டாங்க. இந்த போரில் வீரர்களுடைய எண்ணிக்கை, தொழில்நுட்பம்னு எல்லாமே நமக்கு எதிராக தான் இருந்துச்சு. இந்த காரணத்தினால இந்த போருடைய ஆரம்பத்தில் நம்மளுடைய பல வீரர்கள் நாட்டுக்காக அவங்களோட உயிரை தியாகம் பண்ணாங்க. அக்சாய்சின்லையும் நேஃபாலையும் சைனா ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு வந்தாங்க. இந்தியன் ஆர்மியோட டெக்கரேட்டட் ரெஜிமெண்ட்ஸில் ஒன்றான குமாவ் ரெஜிமெண்ட்டுடைய 13th பெட்டாலியன் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பாரமுல்லாவில் போஸ்ட் ஆகியிருந்தாங்க. இந்த நிலைமையில் அவங்கள உடனடியாக லேக்கு போக சொல்லி ஆர்டர் வருது. ஆர்டர் வந்து அடுத்த சில மணி நேரத்தில் அவங்க லேயில் இருந்தாங்க. 13 குமாவில் இருந்த வீரர்கள் எல்லாமே ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் மாதிரியான சமவெளி பகுதிகளை சேர்ந்தவங்க. லே மாதிரியான ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் அதிக குளிரும் ஆக்சிஜன் பற்றாக்குறையும் இருக்கும். சமவெளி பகுதிகளில் வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ்க்கு போகும்போது அவங்க உடம்பு இந்த ஹை ஆல்டிடியூட் கண்டிஷன்ஸுக்கு பழக கஷ்டப்படும். இதனால உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்க அக்ளமேட்டைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு இந்த வீரர்களை உட்படுத்தினாங்க. உடம்பை இந்த புது கண்டிஷன்ஸுக்கு பழக்கிக்கிற ப்ராசஸ் தான் அக்ளமேட்டைசேஷன். பொதுவாக வீரர்கள் சில வாரங்களுக்கு அக்ளமேட்டைஸ் ஆவாங்க. ஆனால் போதுமான நேரம் இல்லாததுனால 13 குமாவ் சில நாட்கள் மட்டுமே அக்ளமேட்டைஸ் ஆனாங்க. லேல சுஷுல்னு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்குது. இந்த ஏர் ஸ்ட்ரிப் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஏர் ஸ்ட்ரிப்பை பயன்படுத்தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் போர் விமானங்கள் மூலமாக சைனா மேலே டைரெக்டாக அட்டாக் நடத்தினா அது சைனாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுஷுல் ஏர் ஸ்ட்ரிப்பை பயன்படுத்தி சுஷுல் செக்டாருக்கு தேவையான சப்ளைஸ், ரேஷன்ஸ், வெப்பன்ஸ் எல்லாம் இந்தியா இங்கே கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. சுஷுலில் இருக்கிற இந்த ஏர் ஸ்ட்ரிப்போடைய முக்கியத்துவம் சைனாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால சைனா எப்போ வேணாலும் இந்த சுஷுல் ஏர் ஸ்ட்ரிப்பை தாக்குவாங்கன்னு இந்தியா கணிச்சாங்க.
இந்த காரணத்தினால சுஷுல் ஏர்ஸ்ட்ரிப்போடைய பாதுகாப்பை பலப்படுத்த இந்தியா முடிவு பண்ணினாங்க. இந்த சுஷுல் ஏர்ஸ்ட்ரிப்பை பாதுகாக்கிறதுக்கான கீ டிஃபென்ஸ் பாயிண்ட் தான் ரெசங்லான்னு சொல்லப்படுற ஒரு மலைப்பாதை. கிட்டத்தட்ட 17,000 அடி உயரத்தில் இருக்கிற இந்த ரெசங்லாவை மட்டும் சைனா கேப்சர் பண்ணிட்டா அவங்களால சுஷுல் ஏர்ஸ்ட்ரிப்பை மட்டும் இல்லாமல் மொத்த சுஷுல் செக்டாரையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். லேல அக்ளமேட்டைசேஷன் முடிஞ்சதும் 13 குமாவுடைய கம்பெனிஸ் எல்லாம் சுஷுல் செக்டாருடைய பல பகுதிகளில் டிப்ளாய் செய்யப்பட்டாங்க. அந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்த ரெசங்லாவை பாதுகாக்கிற பொறுப்பு 13 குமாவ் ரெஜிமெண்ட்டுடைய சார்லி கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அக்டோபர் 24, 1962 அன்னைக்கு 13 குமாவுடைய சார்லி கம்பெனியை சேர்ந்த 124 வீரர்கள் ரெசங்லாவில் டிப்ளாய் செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 17,000 அடி உயரத்தில் இருக்கிற ரெசங்லாவில் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும். டெம்பரேச்சர் -30 டிகிரி வரைக்கும் போகும். ஆக்சிஜன் அளவும் ரொம்ப குறைவாக இருக்கும். போதுமான அக்ளமேட்டைசேஷன் இல்லாததுனாலையும் சரியான குளிர்கால உடைகள் இல்லாததுனாலையும் சமவெளி பகுதிகளில் பிறந்து வளர்ந்த சார்லி கம்பெனியை சேர்ந்த வீரர்கள் ரெசங்களால் ரொம்ப சிரமப்பட்டாங்க. 13 குமாவ் சார்லி கம்பெனியுடைய கமாண்டரோட பேர் மேஜர் ஷேதான் சிங் பாட்டி. அக்ரேஷனுக்கும் ஃபியர்லெஸ்னஸுக்கும் பெயர் போன மேஜர் ஷேதான் சிங் ஒரு இராணுவ குடும்பத்தை சேர்ந்தவர். நாகாஹில்ல இந்தியன் ஆர்மி நடத்தின பல ஆப்ரேஷன்ஸ்லையும் 1961 போர்ச்சுகீஸை இந்தியாவிலேருந்து விரட்டி அடிக்க இந்தியன் ஆர்மி செஞ்ச ஆப்ரேஷன் விஜய்லையும் கலந்துக்கிட்டு அவருடைய திறமையை நிரூபிச்சிருக்காரு மேஜர் ஷேதான் சிங். 13 குமாவோட சார்லி கம்பெனி ரெசங்லாவில் டிப்ளாய் செய்யப்பட்டு 2 நாள் ஆகியிருந்த நிலைமையில தான் மேஜர் ஷேதான் சிங் அவர் கம்பெனி கூட வந்து சேர்ந்தார். அதனால மற்ற வீரர்களுக்கு கிடைச்ச அளவுக்கு அக்ளிமேட்டைசேஷன் கூட மேஜர் ஷேதான் சிங் அவர்களுக்கு கிடைக்கல. ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படல. ரெசங்லா வந்ததும் ஏதோ அந்த பகுதியிலே பிறந்து வளர்ந்தவர் மாதிரி உடனடியாக அவருடைய டியூட்டியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ரெசங்லாவுக்கு வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டதும் மேஜர் ஷேதான் சிங் முதல் வேலையாக அவருடைய வீரர்கள் கூட ஒரு மீட்டிங் நடத்தினார். அந்த மீட்டிங்கில் சைனா ரொம்ப தூரம் உள்ள வந்துட்டாங்க. அதுலேயும் அருணாச்சல் பிரதேசில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த ரெசங்லாவை பாதுகாக்கிற பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன ஆனாலும் நம்மளுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த இடத்த நம்ம பாதுகாக்கணும்னு அவருடைய வீரர்கள்கிட்ட சொல்கிறாரு மேஜர் ஷேதான் சிங். நம்ம வீரர்களும் என்ன ஆனாலும் இந்த இடத்த பாதுகாப்போம்னு மேஜர்கிட்ட உறுதியாக சொல்கிறாங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சதும் அவருடைய கம்பெனியை பிளட்டூன் 7, பிளட்டூன் 8, பிளட்டூன் 9ன்னு 3 பிளட்டூன்ஸாக பிரிக்கிறாரு. 35 வீரர்களை கொண்ட பிளட்டூன் 7 ரெசங்லாவோட நார்தர்ன் ஃபிளாங்கில் டிப்ளாய் செய்யப்பட்டாங்க. இந்த பிளட்டூன் 7உடைய கமாண்டர் நாயப் சுபேதார் சுர்ஜாராம். 40 வீரர்களை கொண்ட பிளட்டூன் 8 பாஸ் ஏரியாவில் டிப்ளாய் செய்யப்பட்டாங்க. பிளட்டூன் 8உடைய கமாண்டர் நாயப் சுபேதார் ஹரிராம். சென்ட்ரல் பொசிஷனில் பிளட்டூன் 9 டிப்ளாய் செய்யப்பட்டாங்க. பிளட்டூன் 9உடைய கமாண்டர் நாயப் சுபேதார் ராம்சந்தர். இந்த 3 பிளட்டூன்ஸையும் வழி நடத்துறதுக்காக பிளட்டூன் 9க்கு கொஞ்சம் பின்னாடி ஒரு சென்ட்ரல் கமாண்ட் போஸ்ட் அமைக்கப்பட்டுச்சு. இந்த கமாண்ட் போஸ்ட்டில் இருந்தபடி தான் மேஜர் ஷேதான் சிங் இந்த கம்பெனியை வழி நடத்தினார். இந்த சென்ட்ரல் கமாண்ட் போஸ்ட்லேருந்து 450 ஃபீட்டுக்கு பின்னாடி இந்த கம்பெனியோட மார்டர் செக்ஷன் டிப்ளாய் செய்யப்பட்டுச்சு. இந்த மார்டர் செக்ஷனை கமாண்ட் பண்ணது நாயக் ராம்குமார் யாதவ். பிளட்டூன் 7ம் பிளட்டூன் 8ம் அவங்களுடைய பொசிஷனுக்கு முன்னாடி 1 அல்லது 2 வீரர்கள் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன போஸ்ட் அமைச்சிருந்தாங்க. எதிரிகளுடைய நடமாட்டத்தை கண்காணித்து முன்கூட்டியே எச்சரிக்கிறது தான் இந்த போஸ்ட்டுகளோட வேலை. இந்த போஸ்ட் பகல் நேரத்தில் அப்சர்வேஷன் போஸ்ட்டாகவும் இரவு நேரத்தில் லிசனிங் போஸ்ட்டாகவும் செயல்பட்டுச்சு. ரெசங்லாவில் இருந்த சார்லி கம்பெனி வீரர்கள் போருக்கு தயாராகிக்கிட்டு இருந்தபோது அவங்களுக்கு மேலும் சில வின்டர் க்ளோத்ஸ் வந்துச்சு. வின்டர் க்ளோத்ஸ் அப்படின்ன உடனே இப்போ நம்ம வீரர்கள் பயன்படுத்துகிற மாதிரியான அட்வான்ஸ்டான வின்டர் க்ளோத்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அப்போ நம்ம வீரர்களுக்கு கிடைச்சதெல்லாம் ஸ்வெட்டர்ஸும் புல்லோவர்ஸும் தான். இது மாதிரியான க்ளோத்திங் ஊட்டி கொடைக்கானலில் உள்ள குளிரை தாங்கும். ஆனால் ரெசங்லா மாதிரியான இடத்துல உள்ள குளிருக்கெல்லாம் இது பத்தாது. ரெசங்லா மாதிரியான ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் உள்ள குளிரை தாங்க ஸ்பெஷல் க்ளோத்திங் வேணும். ஆனால் அது அப்போ நம்ம வீரர்கள்கிட்ட இல்லை. ரெசங்லாவில் உள்ள ஆக்சிஜன் பற்றாக்குறையையும் கடுமையான குளிரையும் சமாளிக்க போதுமான அக்ளமேட்டைசேஷனும் ஸ்பெஷல் வின்டர் க்ளோத்திங்கும் இல்லாததுனால ரெசங்லாவில் கழிக்கிற ஒவ்வொரு நாளுமே நம்ம வீரர்களுக்கு போர் மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் குளிர் அவங்கள வாட்டி வதைச்சாலும் அவங்களுடைய டியூட்டியை எந்த குறையும் இல்லாமல் செஞ்சாங்க 13 குமாவுடைய சார்லி கம்பெனி. போர் ஆரம்பித்து பல நாட்கள் ஆகியிருந்துச்சு. நேஃபா அதாவது அருணாச்சல் பிரதேஷ்லையும் அக்சாய் சின்னோட மற்ற பகுதிகளிலையும் மோதல்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் ரெசங்லா பக்கத்தில் எந்த மோதலும் நடக்கலை. சுஷுல் ஏர்ஸ்ட்ரிப்போடைய முக்கியத்துவம் மேஜர் ஷேதான் சிங் அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த இடத்துல இருக்கிற முக்கியத்துவத்தின் காரணமாக சைனா கண்டிப்பாக சுஷுலை தாக்குவாங்கன்னு அவர் உறுதியாக நம்பினார். அந்த தாக்குதல் நடந்தால் அதோடைய ஆரம்ப புள்ளி ரெசங்லா தான் அப்படின்னு மேஜர் ஷேதான் சிங் முன்னாடியே கணிச்சு வச்சிருந்தாரு. அதனால மேஜர் ஷேதான் சிங் அவருடைய கம்பெனியை தொடர்ந்து போருக்கு தயாரான நிலையிலேயே வச்சிருந்தாரு. தினமும் காலையில் முதல் வேலையாக எல்லா பிளட்டூன் பொசிஷன்ஸுக்கும் போய் வீரர்களுடைய ப்ரிப்பரேஷனை செக் பண்ணினார். இது மட்டும் இல்லாமல் குளிரால் வாடி போயிருந்த சோல்ஜர்ஸை மோட்டிவேட் பண்ணி அவங்களுடைய உற்சாகம் குறையாமல் பார்த்துக்கிட்டாரு மேஜர் ஷேதான் சிங். அந்த காலகட்டத்தில் ரெசங்லாவில் இருந்த நம்ம வீரர்களுக்கு அப்பப்போ போரை பற்றின தகவல்கள் கிடைக்கும். சைனா ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற நம்மளுடைய போஸ்ட்டை கேப்சர் பண்ணிட்டாங்க, நம்ம படைகள் பின்வாங்கிட்டாங்க. இது மாதிரியான நியூஸ் தான் அப்போது தொடர்ந்து வந்துச்சு. இந்த நியூஸையெல்லாம் கேள்விப்படும் போது ரெசங்லாவில் இருந்த நம்ம வீரர்களுடைய ரத்தம் கொதிச்சுது. சார், மற்ற இடங்களில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் சைனா மட்டும் ரெசங்லாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க உயிரோட திரும்ப போக மாட்டாங்க.
அவங்கள ஒரு கை பார்த்துருவோம்னு அவங்களுடைய கமாண்டர் மேஜர் ஷேத்தான் சிங் கிட்ட உறுதியாக சொன்னாங்க நம்ம வீரர்கள். நவம்பர் 17, 1962 காலை நேரம் ரெசங்லாவை ஒட்டியிருந்த சைனீஸ் பேஸில் ஒரு பெரிய ஆர்மி பில்டப் நடக்கிறத அப்சர்வேஷன் போஸ்ட்டில் இருந்த நம்மளுடைய வீரர்கள் நோட் பண்ணுறாங்க. அன்றைக்கி அந்த சைனீஸ் பேஸுக்கு நிறைய இராணுவ வாகனங்கள் வந்துச்சு. அந்த வாகனங்களில் நூற்றுக்கணக்கான சைனீஸ் சோல்ஜர்ஸ் ரெசங்லாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய ஃபார்வர்ட் போஸ்ட்டுக்கு வந்து இறங்கினாங்க. வீரர்கள் மட்டும் இல்லாமல் 10 ஆர்ட்டிலரி கன்ஸையும் சைனா அந்த பேஸுக்கு அன்றைக்கி கொண்டு வந்திருந்தாங்க. அப்சர்வேஷன் போஸ்ட்டில் இருந்த வீரர்கள் உடனடியாக இந்த தகவலை மேஜர் ஷேத்தான் சிங்குக்கு தெரியப்படுத்தினாங்க. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சைனா தாக்குதலுக்கு தயாராகிட்டாங்கன்னு மேஜர் புரிஞ்சுக்கிறாரு. மேஜர் ஷேத்தான் சிங் இந்த சீரியஸான சுச்சுவேஷனை உடனடியாக அவருடைய பெட்டாலியன் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணினார். சைனாவுடைய படைபலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஹெட் குவார்ட்டர்ஸ், சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, உங்கள் சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு உடனடியாக திரும்ப வந்துருங்கன்னு மேஜர் ஷேத்தான் சிங் கிட்ட ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்கிறாங்க. உடனடியாக கூடுதல் வீரர்களை ரெசங்லாவுக்கு அனுப்ப முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ். அதனால தான் பின்வாங்க சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனால் மேஜர் ஷேத்தான் சிங் அங்கேருந்து பின்வாங்க தயாராக இல்லை. அவருடைய வீரர்களெல்லாம் ஒன்றா திரட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுத்த ஆர்டரை பற்றி சொல்கிறாரு. நம்மக்கிட்ட ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது, எதிரி ரொம்ப பலமாக இருக்கான், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உங்களில் யாருக்காவது திரும்பி போக விருப்பம் இருந்தால் இப்போவே போயிடலாம், நான் யாரையும் தடுக்க மாட்டேன்னு ஓப்பனாக சொல்கிறாரு. ஆனால் அந்த 124 வீரர்களில் ஒருத்தர் கூட அங்கேருந்து போக தயாராக இல்லை. நம்ம நாட்டுக்காக இங்கேருந்தே போராடுவோம்னு எல்லாரும் ஒரே குரலில் மேஜர் ஷேத்தான் சிங் கிட்ட சொல்லிடுறாங்க. அவருடைய வீரர்கள் மன உறுதியோடு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாரு மேஜர் ஷேத்தான் சிங். ஆனால் சந்தோஷத்தை வெளியில் காட்டிக்காமல் சைனா எப்போ வேணாலும் நம்ம மேலே தாக்குதல் நடத்தலாம், எல்லாரும் ரெடியாக இருங்கன்னு அவருடைய படையை மோதலுக்கு தயார்படுத்துகிறாரு. உடனடியாக ஹெட் குவார்ட்டர்ஸை கான்டாக்ட் பண்ணி அவங்க பின்வாங்க போகிறதில்ல அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு. இந்த கட்டத்தில் ரெசங்லாவில் இருக்கிற இந்திய படைகளையும் சீன படைகளையும் நாம் கண்டிப்பாக கம்பேர் பண்ணியே ஆகணும். ரெசங்லாவில் வெறும் 124 இந்திய வீரர்கள் தான் இருந்தாங்க. அதே சமயம் சைனா 5000க்கும் அதிகமான வீரர்களை அங்கே குவிச்சு வச்சுருந்தாங்க. ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய வீரர்களுடைய பிரைமரி வெப்பன் 303 ரைஃபிள்ஸ். இது ஒரு பழங்காலத்து ரைஃபிள். இதில் ஒவ்வொரு தடவையும் புல்லட்டை மேனுவலாக லோட் பண்ணி தான் ஃபயர் பண்ணணும். இது போக சார்லி கம்பெனிக்கிட்ட 9 லைட் மிஷின் கன்ஸ், சில 2 இன்ச் மோட்டர்ஸ், சில 3 இன்ச் மோட்டர்ஸ் இருந்துச்சு. அதே சமயம் சைனீஸ் சோல்ஜர்ஸோட பிரைமரி வெப்பன் 7.62 செல்ஃப் லோடிங் ரைஃபிள்ஸ். இந்த ரைஃபிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். இது போக அவங்கக்கிட்ட பல மீடியம் மிஷின் கன்ஸ், நிறைய 120mm மோட்டர்ஸ், அதிக அளவில் ரீகாயில்லெஸ் ரைஃபிள்ஸ்னு பல சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருந்துச்சு. அடுத்து ப்ரிப்பரேஷனை பற்றி பார்த்தோன்னா, நம்ம வீரர்களுக்கு ப்ராப்பரான அக்ளமடைசேஷன் கொடுக்கப்படலை. நம்ம வீரர்கள்கிட்ட சரியான வின்டர் க்ளாத்திங்கும் இல்லை. இந்த காரணங்களால் ஆக்சிஜன் பற்றாக்குறையாலையும் குளிராலையும் நம்ம வீரர்கள் கஷ்டப்பட்டாங்க. இந்திய வீரர்களுக்கு அப்படியே ஆப்போசிட் கண்டிஷனில் சைனீஸ் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான அக்ளமடைசேஷன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ப்ராப்பரான வின்டர் கியர்ஸும் சீன வீரர்கள்கிட்ட இருந்துச்சு. அடுத்தது கனெக்டிவிட்டி. ரெசங்லாவில் இருந்த 13 குமாவுடைய சார்லி கம்பெனி தனிச்சு விடப்பட்டிருந்தாங்க. ப்ராப்பரான ரோட்ஸ் இல்லாததுனால அவங்களுக்கு பேக்கப் வர பல மணி நேரம் ஆகும். அதே சமயம் ரெசங்லாவில் இருந்த சைனீஸ் ட்ரூப்ஸ் ப்ராப்பரான ரோட்ஸ் மூலமாக அவங்களுடைய மெயின் பேஸ் கூட கனெக்ட் ஆகியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பேக்கப் உடனுக்குடனே கிடைக்கும். நம்ம வீரர்கள் இருக்கிற ரெசங்லாவுக்கும் நம்மளுடைய ஆர்ட்டிலரி யூனிட்டுக்கும் நடுவில் ஒரு மலை இருந்துச்சு. நம்மளுடைய ஆர்ட்டிலரி யூனிட் ஃபயர் பண்ணினாங்கன்னா அந்த ரவுண்ட்ஸ் மலையில் மோதி அந்த மலையிலேயே வெடிச்சிடும். ரெசங்லாவுக்கு வரவே வராது. ஸோ ரெசங்லாவில் இருக்கிற நம்ம வீரர்களுக்கு ஆர்ட்டிலரி சப்போர்ட் சுத்தமாக கிடைக்காது. அதே சமயம் சைனாவுக்கு இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு ஆர்ட்டிலரியோட கம்ப்ளீட் சப்போர்ட் இருந்துச்சு. ஆக மொத்தம் இந்த பேட்டிலில் எல்லா விஷயத்துலையும் சைனாவுக்கு தான் அட்வான்டேஜ் இருந்துச்சு, ஒரு விஷயத்தை தவிர. அந்த விஷயம்தான் நம்ம வீரர்களுக்கு இருந்த தேசப்பற்று. நீ 1000 வீரர்களை கொண்டு வா, ஆனால் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் நாட்டோட ஒரு பிடி மண்ணை கூட உன்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் ரெசங்லாவில் இருந்த நம்மளுடைய அந்த 124 வீரர்களுக்கும் இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான எதிரிகள் அவங்கள தாக்க போகிறாங்கன்னு நம்ம வீரர்களுக்கு தெரியும். அவங்க தப்பிச்சு போகணுன்னா ஈஸியாக தப்பிச்சு போக முடியும், ஏன்னா அவங்களுக்கு போதுமான நேரம் இருந்துச்சு. ஆனால் அங்கே இருந்த நம்மளுடைய அந்த 124 வீரர்களில் ஒருத்தர் கூட பின்வாங்க தயாராக இல்லை. சைனா எப்போ வேணாலும் தாக்கலாம் அப்படிங்கிறதுனால 17ஆம் தேதி ஃபுல்லும் நம்ம வீரர்கள் அலர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி சைனீஸ் சைட்லேருந்து எந்த பெரிய மூமெண்ட்டும் இல்லை. டிசம்பர் 18 அதிகாலை 3:30 மணிக்கு சில சைனீஸ் சோல்ஜர்ஸ் மெதுவாக முன்னேறி ரெசங்லாவை நோக்கி வராங்க. சைனீஸ் சோல்ஜர்ஸோடைய இந்த மூமெண்ட்டை பிளட்டூன் 8க்கு முன்னாடி அமைக்கப்பட்டிருந்த லிசனிங் போஸ்ட்டில் இருந்த நம்ம வீரர்கள் பார்த்துடுறாங்க. அந்த சீன வீரர்களுடைய கையில் மீடியம் மிஷின் கன்ஸ் இருந்துச்சு. அப்படின்னா அந்த சைனீஸ் சோல்ஜர்ஸ் அங்கே எம்எம்ஜி போஸ்ட் அமைக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க நம்ம வீரர்கள். இந்தியாவுடைய லிசனிங் போஸ்ட் ஒன்று அங்கே இருக்குது அப்படிங்கிறது சீன வீரர்களுக்கு தெரியாது. அதனால அவங்க கேஷுவலாக முன்னேறி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சைனீஸ் சோல்ஜர்ஸ் அப்படியே விட்டுட்டா அவங்க எம்எம்ஜி போஸ்ட்டை அமைச்சிருவாங்க. அப்படி அவங்க அங்கே எம்எம்ஜி போஸ்ட்டை அமைச்சிட்டாங்கன்னா அது நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். அதனால அந்த சைனீஸ் சோல்ஜர்ஸ் ரேஞ்சுக்குள்ளே வந்ததும் லிசனிங் போஸ்ட்டில் இருந்த நம்ம வீரர்கள் லைட் மிஷின் கன் மூலமாக முன்னேறி வர சைனீஸ் சோல்ஜர்ஸை தாக்குறாங்க. இந்த தாக்குதலில் 8லேருந்து 10 சீன வீரர்கள் கொல்லப்படுறாங்க. 1 அல்லது 2 சீன வீரர்கள் அவங்களோட உயிரை காப்பாற்றிக்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க.
வெவ்வேறு இடங்கள்ல இருந்த சார்லி கம்பெனி வீரர்கள் எல்எம்ஜி சவுண்டை கேட்டு கன்ஃபியூஸ் ஆகியிருந்தாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த கம்பெனி கமாண்டர் மேஜர் ஷேதான் சிங் அவருடைய ரேடியோ ஆப்ரேட்டரான ராம்சந்தர் யாதவ் கிட்ட பிளட்டூன் 8 காண்டாக்ட் பண்ணு, அங்கேருந்து தான் சத்தம் வருதுன்னு சொல்கிறாரு. உடனடியாக பிளட்டூன் 8 காண்டாக்ட் பண்ணுறாரு ராம்சந்தர் யாதவ். பிளட்டூன் 8 சைனா கூட நடந்த மோதலை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கேட்டதும் சைனா அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மேஜர் ஷேதான் சிங் பேட்டிலுக்கு ரெடி ஆகிறாரு. எல்லா பிளட்டூன்ஸையும் காண்டாக்ட் பண்ணி அவங்கள அலர்ட்டாக இருக்க சொல்கிறாரு. அப்போது பிளட்டூன் 7லேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் பேசின நாயப் சுபேதார் சுஜாராம் பிளட்டூன் 7 நோக்கி 500க்கும் மேற்பட்ட சீன வீரர்கள் முன்னேறி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்குற மேஜர் ஷேதான் சிங், இந்த நாளுக்காக தான் நம்ம இவ்வளோ நாளாக ட்ரெயின் பண்ணினோம், அவங்கள இன்றைக்கி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வேகமாக செயல்பட்ட மேஜர் ஷேதான் சிங் பிளட்டூன் 9ஓட 2 LMGயை முன்னேறி வர சைனீஸ் சோல்ஜர்ஸை நோக்கி ரீடிப்ளாய் பண்ணுறாரு. ஏற்கனவே பிளட்டூன் 7ல் இருந்த 3 LMGs இப்போ ரீடிப்ளாய் செய்யப்பட்டிருக்கிற பிளட்டூன் 9ஓட 2 LMGஸ்னு மொத்தம் 5 LMGs சைனீஸ் சோல்ஜர்ஸை வேட்டையாட தயாராக இருந்துச்சு. சைனீஸ் சோல்ஜர்ஸ் LMGயோட ஃபயரிங் ரேஞ்சுக்குள்ளே வந்ததும் ஃபயர் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தாரு மேஜர் ஷேதான் சிங். ஆர்டர் கிடைச்ச அடுத்த செகண்ட் நம்மளுடைய LMG ஆப்ரேட்டர்ஸ் குறி தவறாமல் சைனீஸ் சோல்ஜர்ஸை சுட்டு தள்ளுறாங்க. LMGs சைனீஸ் சோல்ஜர்ஸை சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்கும்போதே மார்ட்டர்ஸை ஃபயர் பண்ண ஆர்டர் பண்ணுறாரு மேஜர். நம்மளுடைய மார்ட்டர் டீமும் குறி தவறாமல் சைனீஸ் சோல்ஜர்ஸை தாக்குறாங்க. நம்ம வீரர்களுடைய இந்த தாக்குதலில் பல சைனீஸ் சோல்ஜர்ஸ் கொல்லப்படுறாங்க. இந்திய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீதம் இருந்த சீன வீரர்கள் அங்கேருந்து பின்வாங்கிடுறாங்க. இந்திய இராணுவத்தோட வெறும் ஒரு பிளட்டூன் 500க்கும் மேற்பட்ட சீன வீரர்களை தோக்கடிச்சாங்க. உடனடியாக மேஜர் ஷேதான் சிங்கை காண்டாக்ட் பண்ணி அவங்க அடைஞ்ச இந்த வெற்றியை அவருக்கு தெரியப்படுத்துறாரு பிளட்டூன் 7உடைய கமாண்டரான நாயப் சுபேதார் சுஜாராம். மேஜர் ஷேதான் சிங் சைனாவுடைய டாக்டிக்ஸை பற்றி ஏற்கனவே நல்லா ரிசர்ச் பண்ணியிருந்தார். அதனால் சைனாவுடைய அடுத்த தாக்குதல் இதை விட பெருசாக இருக்கும், எதிர்கொள்ள தயாராக இருங்கன்னு நாயப் சுபேதார் சுஜாராமை எச்சரிக்கிறாரு. மேஜர் ஷேதான் சிங்குடைய கணிப்பு சரியாக இருந்துச்சு. அதிகாலை 4:55 மணிக்கு பிளட்டூன் 7உடைய கமாண்டர் நாயப் சுபேதார் சுஜாராம் மேஜர் ஷேதான் சிங்கை காண்டாக்ட் பண்ணி, நீங்கள் சொன்னது சரிதான் சார், இப்போ 400க்கும் மேற்பட்ட சைனீஸ் சோல்ஜர்ஸ் எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அடுத்த சில நிமிஷங்களில் பிளட்டூன் 8 மேஜரை தொடர்பு கொண்டு அவங்கள நோக்கி 800க்கும் மேற்பட்ட சைனீஸ் சோல்ஜர்ஸ் முன்னேறி வரதா சொல்கிறாங்க. பிளட்டூன் 7 கிட்ட 400, பிளட்டூன் 8 கிட்ட 800, ஆக மொத்தம் ஒரே நேரத்தில் 1200 சைனீஸ் சோல்ஜர்ஸ் அவங்கள தாக்க வரதை பார்த்த நம்மளுடைய 124 சோல்ஜர்ஸ் மோதலுக்கு தயாரானாங்க. இந்த தடவை மோதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைனீஸ் ஆர்ட்டிலரியும் 120mm மார்ட்டர்ஸும் நம்ம வீரர்களை நோக்கி குண்டு மழை பொழிஞ்சாங்க. சைனாவுடைய அந்த தாக்குதலில் நம்ம வீரர்களுடைய ஷெல்டர் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போகுது. இது போக சில ரேடியோ செட்ஸும் கம்யூனிகேஷன் லைன்ஸும் அழிஞ்சு போகுது. ஒரு பக்கம் அவங்கள விட 10 மடங்கு அதிக எண்ணிக்கையிலான எதிரிகள், இன்னொரு பக்கம் ஆர்ட்டிலரி ஷெல்லிங். ஆனால் இதை பார்த்தலாம் நம்மளுடைய வீரர்கள் பயப்படல, வீரத்தோட எதிரிகளை எதிர்கொண்டாங்க. ஆக்ரோஷத்தோட துல்லியமாக நடத்தப்பட்ட இந்திய தாக்குதலில் பல சீன வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. மீதம் இருந்த சீன வீரர்கள் இந்தியாவுடைய தாக்குதலை பார்த்து பயந்து அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. இந்த பேட்டிலில் 3வது தடவையாக சைனாவை தோக்கடிச்சாங்க 13 குமாவுடைய சார்லி கம்பெனி. இந்த தடவை நடந்த தாக்குதலில் பிளட்டூன் 8 சேர்ந்த சில வீரர்கள் லேசான காயமடைஞ்சிருந்தாங்க. காயமடைஞ்ச வீரர்கள் உடனடியாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு மறுபடியும் போர்க்களத்துக்கு திரும்பினாங்க. இந்த மோதலில் மேஜர் ஷேதான் சிங் அவர்களுடைய கைகள்லையும் காயம் ஏற்பட்டிருந்துச்சு. சைனா அன்னைக்கு ஹியூமன் வேவ் டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணினாங்க. இது ஒரு மாஸ் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. வெறும் எண்ணிக்கையின் மூலமாக எதிரியை வீழ்த்துற ஒரு போர் தந்திரம் தான் இந்த ஹியூமன் வேவ் டாக்டிக்ஸ். சைனீஸ் ஆர்மிக்கு அவங்க எத்தனை வீரர்களை இழக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அவங்களுடைய இலக்கு அடைகிறது தான் முக்கியம். அதனால தான் அவங்களுடைய 100கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து வீரர்களை ரெசங்களாவை நோக்கி அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. காயமடைஞ்சிருந்த மேஜர் ஷேதான் சிங் அவருக்கு அவரே பேண்டேஜ் பண்ணி முடிக்கிறாரு. அப்போது பிளட்டூன் 7லேருந்து மறுபடியும் கால் வருது. சார், சைனீஸ் சோல்ஜர்ஸ் மறுபடியும் எங்களை நோக்கி வராங்க, எக்ஸாக்டாக எவ்வளோ பேர்னு தெரில, ஆனால் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு பிளட்டூன் 7உடைய கமாண்டர். இதை கேட்குற மேஜர் ஷேதான் சிங், வெயிட் பண்ணுங்கள், ரேஞ்சுக்குள்ளே வரட்டும், வந்ததும் அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சைனீஸ் சோல்ஜர்ஸ் ரேஞ்சுக்குள்ளே வந்ததும் நம்ம வீரர்கள் மறுபடியும் தாக்குறாங்க. இந்த தடவையும் பல சைனீஸ் சோல்ஜர்ஸ் கொல்லப்படுறாங்க, மீதம் இருந்தவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதிகாலை 3:30க்கு ஆரம்பித்த இந்த மோதல் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான சைனீஸ் சோல்ஜர்ஸ் வெறும் 124 இந்தியன் சோல்ஜர்ஸை வீழ்த்த முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலையில் 7 மணி, கொஞ்சம் வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்ததும் மேஜர் ஷேதான் சிங் பைனாகுலர் மூலமாக மொத்த ஏரியாவையும் செக் பண்ணுறாரு. அப்போது தான் அவங்களுக்கு பின்னாடி 800க்கும் மேற்பட்ட யாக்ஸும் குதிரைகளும் இருக்கிறத பார்க்குறாரு. நல்லா க்ளோஸாக பார்க்கும்போது அது சைனீஸ் சோல்ஜர்ஸுடைய யாக்ஸும் குதிரைகளும் அப்படிங்கிறது தெரிய வருது. நேராக மோதி தோக்கடிக்க முடியாததுனால சைனா பின்பக்கமாக தாக்க முடிவு பண்ணி வீரர்களையும் ஆயுதங்களையும் குதிரைகள் மற்றும் யாக்ஸ் மூலமாக நம்ம வீரர்களுக்கு பின்பக்கமாக கொண்டு வந்து குவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இருட்டாக இருந்ததுனால இது நம்ம வீரர்களுக்கு இவ்வளவு நேரமாக தெரியல. வெளிச்சம் வந்ததும் தான் பின்பக்கம் சீன படைகள் குவிக்கப்படுறதை பார்க்குறாங்க நம்ம வீரர்கள். சைனாவோட இந்த பிளான் தெரிஞ்சதும் சைனீஸ் சோல்ஜர்ஸ் மேலே தாக்குதல் நடத்த மார்ட்டர் டீமுக்கு உத்தரவு போடுறாரு மேஜர் ஷேதான் சிங். உடனடியாக நடத்தப்பட்ட மார்ட்டர் தாக்குதலில் சில சீன வீரர்கள் கொல்லப்படுறாங்க, நிறைய பேர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. சைனா இருட்டை பயன்படுத்தி அந்த பகுதிக்கு முன்னாடியே வந்துட்டாங்க.
அதனால நம்ம வீரர்கள் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே சைனா அங்கே சில எம்எம்ஜி போஸ்ட்டை அமைச்சிருந்தாங்க. அந்த எம்எம்ஜி போஸ்ட்டை எல்லாம் நம்மளுடைய மார்ட்டர்ஸால் ரீச் பண்ண முடியல. அதனால அந்த எம்எம்ஜி போஸ்ட்டுக்கெல்லாம் இந்த தாக்குதலில் எதுவும் ஆகலை. நம்மக்கிட்ட இருந்தது எல்எம்ஜி, அதாவது லைட் மிஷின் கன்ஸ். சைனா கிட்ட இருக்கிறது எம்எம்ஜி, அதாவது மீடியம் மிஷின் கன்ஸ். எல்எம்ஜியை விட எம்எம்ஜிக்கு ரேஞ்ச் அதிகம். நம்ம எல்எம்ஜியோட ரேஞ்சுக்கு வெளியில் இருந்துச்சு சைனாவோட எம்எம்ஜி போஸ்ட். அதே சமயம் சைனாவோட எம்எம்ஜி ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு நம்மளுடைய எல்எம்ஜி போஸ்ட். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்மளுடைய எல்எம்ஜி போஸ்ட்லேருந்து சைனாவுடைய எம்எம்ஜி போஸ்ட்டை தாக்க முடியாது. ஆனால் சைனாவால் அவங்களுடைய எம்எம்ஜி போஸ்ட்டில் இருந்தபடியே நம்மளுடைய எல்எம்ஜி போஸ்ட்டை தாக்க முடியும். காலையில் மணி ஒரு 7:30 இருக்கும். நம்மளுடைய பிளட்டூன்ஸை குறி வச்சு சைனா அவங்களுடைய எம்எம்ஜிஸையும் ரீகாயில்லெஸ் கன்ஸையும் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிளட்டூன் 7, பிளட்டூன் 8, பிளட்டூன் 9, ஹெட் குவார்ட்டர்ஸ், மோட்டார் செக்ஷன் 13 குமோ சார்லி கம்பெனியோட எல்லா பொசிஷன்ஸையும் கண்மூடித்தனமாக தாக்குறாங்க சைனா. அடுத்த சில நிமிஷங்களில் சைனீஸ் ஆர்ட்டிலரியும் நம்ம நிலைகளை குறி வச்சு குண்டு மழை பொழியிறாங்க. மேஜர் ஷேத்தான் சிங் உட்பட நம்மளுடைய பெரும்பாலான வீரர்கள் இந்த தாக்குதலில் படுகாயம் அடைகிறாங்க. மேஜர் ஷேத்தான் சிங்கோடைய உடலில் 3 புல்லட்ஸ் பாஞ்சிருந்துச்சு. ஆனாலும் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். மீடியம் மிஷின் கன்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிற மேஜர் ஷேத்தான் சிங் ஒரு 303 ரைஃபிளை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போய் சைனா அமைச்சிருந்த ஒரு எம்எம்ஜி போஸ்ட்டை தாக்குறாரு. மேஜர் ஷேத்தான் சிங்கோடைய துல்லியமான தாக்குதலில் அந்த எம்எம்ஜி போஸ்ட் அழிக்கப்படுது. அந்த போஸ்ட் அழிச்சதுக்கு அப்புறம் மேஜர் ஷேத்தான் சிங் அடுத்த எம்எம்ஜி போஸ்ட்டை நோக்கி முன்னேறி போக முயற்சி பண்ணுறாரு. அப்போது வேறொரு இடத்துல இருந்த இன்னொரு சைனீஸ் எம்எம்ஜி மேஜரை நோக்கி பல புல்லட்ஸை ஃபயர் பண்ணுறாங்க. இந்த தாக்குதலில் மேஜர் ஷேத்தான் சிங்கோடைய வயிற்று பகுதியில் பல புல்லட்ஸ் பாயுது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த தாக்குதலில் அவரோட வயிற்று பகுதியே கிழிஞ்சு போகுது. படுகாயம் அடைஞ்ச மேஜர் ஷேத்தான் சிங் அங்கேயே விழுந்துடுறாரு. மேஜருக்கு நினைவு வரதும் போகிறதுமா இருந்துச்சு. மேஜர் கூட அவருடைய ரேடியோ ஆப்ரேட்டரான ராம்சந்தர் யாதவ் இருந்தார். மேஜர் ஷேத்தான் சிங் தாக்கப்பட்டதை கம்பெனி ஹவல்தார் மேஜர் ஹர்பூல் சிங் அப்படிங்கிற சீனியர் சோல்ஜர் பார்க்குறாரு. உடனடியாக மேஜரை ராம்சந்தரும் ஹர்பூல் சிங்கும் மீட்டு கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கொண்டு வராங்க. சைனீஸ் சோல்ஜர்ஸை இவ்வளோ நேரமாக முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய எல்எம்ஜிஸ் எல்லாம் இப்போது சைனாவுடைய தாக்குதலால் அழிக்கப்பட்டிருந்துச்சு. நம்ம சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்தது 303 ரைஃபிள்ஸ். அதோடைய ரேஞ்ச் ரொம்ப கம்மி. அதனால எந்த பயமும் இல்லாமல் ரெசங்லாவை நோக்கி நூற்றுக்கணக்கான சைனீஸ் சோல்ஜர்ஸ் வேகமாக முன்னேறி வந்துகிட்டு இருந்தாங்க. படுகாயம் அடைஞ்ச நிலமையில உயிருக்கு போராடிட்டு இருந்த மேஜர் ஷேத்தான் சிங் ரேடியோ ஆப்ரேட்டர் ராம்சந்தரை கிட்ட வர சொல்லி செய்கை செய்கிறாரு. ராம்சந்தர் கிட்ட போனதும் முதல் இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு ராம்சந்தர். உடனடியாக பிளட்டூன் 9க்கு போய் அங்கேருந்து கொஞ்சம் வீரர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள 8th பிளட்டூனுக்கு ஆப்போசிட் சைடில் டிப்ளாய் பண்ணு. சைனீஸ் சோல்ஜர்ஸ் ரேஞ்சுக்குள்ளே வந்ததும் 8th and 9th பிளட்டூனை ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண சொல்லுன்னு ரேடியோ ஆப்ரேட்டர் ராம்சந்தர் கிட்ட சொல்கிறாரு. உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலைமையிலையும் அவருடைய டீமை வழி நடத்துகிற மேஜர் ஷேத்தான் சிங்கை நினச்சி பெருமைப்படுற ராம்சந்தர் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் மேஜர் சொன்ன மாதிரியே செய்கிறாரு. சைனீஸ் சோல்ஜர்ஸ் ரொம்ப வேகமாக முன்னேறி வராங்க. வந்து 8th பிளட்டூனுக்கும் ரீடிப்ளாய் செய்யப்பட்ட 9th பிளட்டூனுக்கும் நடுவில் வசமாக மாட்டிக்கிறாங்க. அங்கே 8th and 9th பிளட்டூன் நடத்தின தாக்குதலில் 50லேருந்து 60 சீன வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. மேஜர் ஷேத்தான் சிங்கோடைய பிளான் சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் அந்த சக்ஸஸ் ரொம்ப நேரம் நிலைக்கலை. ஏன்னா அதிபயங்கர ஆயுதங்களோட அடுத்த பேட்சில் நூற்றுக்கணக்கான சைனீஸ் சோல்ஜர்ஸ் அந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. இவ்வளவு தாக்குதல்களுக்கு அப்புறமும் இந்திய வீரர்கள் அவங்களுடைய போஸ்ட்டை விட்டுட்டு ஓடாதது சைனாவுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன ஆனாலும் ரெசங்லாவை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற வெறியில் இருந்த சைனா மேலும் நூற்றுக்கணக்கான சோல்ஜர்ஸை ரெசங்லாவை நோக்கி அனுப்பினாங்க. இது மட்டும் இல்லாமல் ரெசங்லாவை நோக்கி ஹெவி ஆர்ட்டிலரி ஃபயர் பண்ணுறாங்க. அலையாக வர நூற்றுக்கணக்கான சீன வீரர்களை எதிர்த்து எவ்வளோ நேரம் வேணாலும் சண்டை போடுற வீரம் நம்ம இந்திய வீரர்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்த புல்லட்ஸும் மார்ட்டர் ரவுண்ட்ஸும் தீர்ந்து போச்சு. புல்லட்ஸ் தீர்ந்து போனதுனால இந்திய வீரர்களால் தொடர்ந்து தாக்குதல் நடத்த முடியல. இந்தியன் சைட்லேருந்து ஃபயரிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆனதுனால இந்திய வீரர்கள் பயந்து ஓடி போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு சைனீஸ் சோல்ஜர்ஸ் ரொம்ப தெனாவெட்டாக நம்ம போஸ்ட்டை நோக்கி வந்தாங்க. சைனீஸ் சோல்ஜர்ஸ் கிட்ட வந்ததும் பதுங்கியிருந்த இடத்துலேருந்து வெளியில் வந்த இந்திய வீரர்கள் துப்பாக்கியோட பட், பயனட்ஸ், அங்கே இருந்த கற்கள், பாறைகளை எல்லாம் வச்சு சைனீஸ் சோல்ஜர்ஸை தாக்குறாங்க. இந்திய வீரர்கள் திடீர்னு நடத்தின இந்த ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டிலால் சைனீஸ் சோல்ஜர்ஸ் நிலை குலைஞ்சு போகிறாங்க. அங்கே நடந்த ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டிலில் ஈடுபட்ட ஒரு இந்திய வீரர் தான் லான்ஸ் நாயக் சிங்ராம் யாதவ். இவர் ஒரு ரெஸ்லர். ரெசங்களால் நடந்த ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டிலில் இவர் மட்டும் தனியாளாக வெறும் கைகளாலேயே 10 சீன வீரர்களை அடிச்சே எலிமினேட் பண்ணார். ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டிலில் இவர் எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சைனீஸ் சோல்ஜர்ஸ் அவங்களுடைய எம்எம்ஜியை பயன்படுத்தி லான்ஸ் நாயக் சிங்ராம் அவர்களை சுட்டு கொன்னாங்க. லான்ஸ் நாயக் சிங்ராம் யாதவ் மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லா சோல்ஜர்ஸும் வெறும் கைகளாலேயே சைனீஸ் சோல்ஜர்ஸை தாக்கி அழிக்க ஆரம்பித்தாங்க. இந்திய வீரர்களை சமாளிக்க முடியாமல் திணறின சைனீஸ் சோல்ஜர்ஸ் அவங்களுடைய ரைஃபிள்ஸையும் எம்எம்ஜிஸையும் பயன்படுத்தி நம்ம வீரர்களை எலிமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. தப்பிச்சு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒரு இந்திய வீரர் கூட அங்கேருந்து தப்பிச்சு போகலை. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சீன வீரர்களை அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நம்ம வீரர்கள். கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே நடந்த இந்த பேட்டிலில் முதல் தடவையாக சைனாவுடைய கை ஓங்கிச்சு. ரெசங்களால் இருந்த பெரும்பாலான இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. உயிரோடு இருந்த வீரர்களும் படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க.
ஹெட் குவார்ட்டர்ஸில் படுகாயமடைஞ்ச நிலமையில இருந்த மேஜர் ஷேதான் சிங் இப்போ மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தார். அவர் கூட மோசமாக காயமடைஞ்ச நிலமையில கம்பெனி ஹவல்தார் மேஜர் ஹர்பூல் சிங்கும் இருந்தார். இவங்க கூட ரேடியோ ஆப்ரேட்டர் ராம்சந்தர் யாதவும் இருந்தார். ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த ரேடியோ ஆப்ரேட்டர் ராம்சந்தர் யாதவ் கிட்ட இந்த முதல் முடிய போகுது, இன்னும் சில நிமிஷத்தில் சைனீஸ் இங்கே வந்துடுவாங்க, என்னாலும் அவங்க கிட்ட நம்மளுடைய மேஜர் மாட்டிக்கக்கூடாது, நீ நம்ம மேஜரை தூக்கிக்கிட்டு பெட்டாலியன் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு உடனே போ, மேஜர் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர் எதிரிகள் கைக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் சோல்ஜர்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு கம்பெனி ஹவல்தார் மேஜர் ஹர்பூல் சிங். சீன வீரர்கள் டிஸ்ட்ராக்ட் ஆன அந்த கேப்பில் ராம்சந்தர் யாதவ் வேறு எதை பற்றியும் யோசிக்கல. உடனடியாக மேஜர் ஷேதான் சிங்கை தூக்கிக்கிட்டு மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பித்தார். கொஞ்சம் தூரம் இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாறைக்கு பின்னாடி மேஜர் ஷேதான் சிங்கை வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு ராம்சந்தர். டைம் 8:15 இருக்கும். அப்போது மேஜர் ஷேதான் சிங்கோடைய கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குறாரு ராம்சந்தர். அப்போ தான் மேஜர் ஷேதான் சிங் ஏற்கனவே நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தெரிய வருது. அதே நேரத்தில் நம்மளுடைய ரெசங்லா போஸ்ட் தீப்பிடிச்சு எறிகிறத பார்க்குறாரு ராம்சந்தர். அதை பார்த்ததும் சைனா ரெசங்லாவை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அவர் இருக்கிற இடத்த நோக்கி சில சைனீஸ் சோல்ஜர்ஸ் வர்றதை பார்க்குற ராம்சந்தர் அவசரமாக மேஜருடைய உடலை அங்கே இருந்த ஸ்னோவை வச்சு கவர் பண்ணிவிட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி பெட்டாலியன் ஹெட் குவார்ட்டர்ஸை நோக்கி போகிறாரு. அதே சமயம் ரெசங்களால் படுகாயம் அடைஞ்சு உயிருக்கு போராடிட்டு இருந்த இந்திய வீரர்களை சைனா கைது செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி சைனா கைது செஞ்ச வீரர்களில் ஒருத்தர் தான் நிஹால் சிங். நிஹால் சிங் நம்மளுடைய LMG ஆப்ரேட்டர்ஸில் ஒருத்தர். சைனா நடத்தின தாக்குதலில் அவருடைய 2 கைகள்லையும் புல்லட்ஸ் பாஞ்சிருந்துச்சு. கைகளை பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்த நிஹால் சிங்கை அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய பேஸுக்கு கொண்டு போகிறாங்க சைனீஸ் சோல்ஜர்ஸ். சைனா கைது செஞ்ச இந்திய வீரர்கள்லேயே கொஞ்சம் சுயநினைவோடு இருந்தது நிஹால் சிங் மட்டும்தான். புத்திசாலியான நிஹால் சிங் சைனீஸ் சோல்ஜர்ஸ் எதிர்பார்க்காதப்போ அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. நிஹால் சிங் தப்பிச்சதை பார்க்குற சைனீஸ் சோல்ஜர்ஸ் நிஹால் சிங்கை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர் மேலே ஒரு புல்லட் கூட படலை. சைனா கிட்டேருந்து தப்பிச்ச நிஹால் சிங் கடுமையான குளிரில் வழி தெரியாமல் அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தார். அப்போ அவருடைய கண்ணில் ஒரு நாய் படுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த நிஹால் சிங் அந்த நாயை ஃபாலோ பண்ணுறாரு. அந்த நாய் அவரை பெட்டாலியன் ஹெட் குவார்ட்டர்ஸில் கொண்டு போய் விடுது. இப்போ வரைக்கும் அவர் கும்பிட்ற கடவுள் தான் அன்னைக்கு நாய் மூலமாக அவருக்கு வழிகாட்டினதாக நம்புகிறாரு நிஹால் சிங். பேட்டில் ஃபீல்ட்லேருந்து தப்பிச்சு வந்த ராம்சந்தர் யாதவ் ரெசங்களால் ஆயிரக்கணக்கான சைனீஸ் சோல்ஜர்ஸை நாங்கள் கொண்டுட்டோன்னு அங்கே நடந்த எல்லாத்தையும் பெட்டாலியன் ஹெட் குவார்ட்டர்ஸில் சொல்லியிருந்தார். வெறும் 124 வீரர்கள் 5000 சைனீஸ் சோல்ஜர்ஸை எதிர்த்து சண்டை போட்டதை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தாங்க பெட்டாலியன் ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த நிலமையில தான் நிஹால் சிங் பெட்டாலியன் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து சேர்ந்தார். பேட்டில் ஆஃப் ரெசங்களாவை பற்றி ராம்சந்தர் சொன்னதையே நிஹால் சிங்கும் சொன்னார். இதுக்கப்புறம் தான் ராம்சந்தர் யாதவ் சொன்னதை எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. 13 குமார் ரெஜிமெண்ட்டோட சார்லி கம்பெனியை சேர்ந்த அந்த 124 வீரர்கள் ரெசங்களாவோட அந்த பனி படர்ந்த போர்க்களத்தில் அசாதாரணமான துணிச்சலோட போரிட்டாங்க. இந்த பேட்டில் ஆஃப் ரெசங்களாவில் பங்கெடுத்துக்கிட்ட 124 இந்திய வீரர்களில் 114 பேர் அவங்களோட உயிரை நாட்டுக்காக தியாகம் பண்ணினாங்க. அதே சமயம் 1300க்கும் மேற்பட்ட சீன வீரர்களை இந்த பேட்டில் ஆஃப் ரெசங்களால் கொன்று குவிச்சிருந்தாங்க நம்ம வீரர்கள். சைனா 1300 வீரர்களை இழந்ததை இப்போ வரைக்கும் ஒத்துக்கல. ஆனால் பல ஐவிட்னஸ் அக்கௌண்ட்ஸ் 1300க்கும் மேற்பட்ட சீன வீரர்கள் இந்த பேட்டிலில் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்துது. இந்த பேட்டில் ஆஃப் ரெசங்களாவில் பங்கெடுத்துக்கிட்ட நம்மளுடைய 124 வீரர்கள்கிட்ட மட்டும் அன்றைக்கி நல்ல ரைஃபிள்ஸ், போதுமான அம்யூனிஷன், கடும் குளிர தாங்க ப்ராப்பரான ஸ்னோ க்ளோத்திங், சரியான அக்ளமேட்டைசேஷன், அப்புறம் ஆர்டிலரி சப்போர்ட்டும் இருந்திருந்தால் இந்த 124 வீரர்கள் சைனாவுக்கு எவ்வளோ பெரிய பேரழிவை ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. 1962 இண்டோ சைனா வாரில் மற்ற இடத்துல எல்லாம் சைனா ஈஸியாக வின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரெசங்களால் நம்ம வீரர்கள் அவங்கள பல மணி நேரம் தடுத்து நிறுத்தி சீன படைகளை சிதறடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்த சுஷூல் செக்டருக்காகவும் சைனா கொண்டு வந்திருந்த அவங்களுடைய வார் மெட்டீரியல்ஸை மொத்தமாக பேட்டில் ஆஃப் ரெசங்களாலே பயன்படுத்துகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க சைனா. பேட்டில் ஆஃப் ரெசங்களால் இவ்வளவு பெரிய அடி வாங்கினதுக்கு அப்புறம் சைனீஸ் சோல்ஜர்ஸுக்கு சுஷூல் ஏர்ஸ்ட்ரிப்பை கேப்சர் பண்ணுற தைரியம் போயிடுச்சு. வெறும் 124 இந்திய வீரர்களால் இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்த முடியும்னா சுஷூல் செக்டரில் உள்ள 100கணக்கான இந்திய வீரர்களால் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற பயம் சீன வீரர்களுக்கு ஏற்பட்டுச்சு. இந்த பேட்டில் ஆஃப் ரெசங்களால் சைனா வெற்றி அடைஞ்சிருந்தாலும் சுஷூல் செக்டரை கைப்பற்றணும் அப்படிங்கிற அவங்களுடைய லட்சியத்தை அடைய முடியாமல் பின்வாங்கினாங்க சைனா. அதே சமயம் இந்த பேட்டிலில் தோற்றிருந்தாலும் சுஷூலை காப்பாற்றணும் அப்படிங்கிற அவங்களுடைய லட்சியத்தை அடைஞ்சிருந்தாங்க நம்மளுடைய 124 வீரர்கள். இந்த பேட்டில் ஆஃப் ரெசங்கலா முடிஞ்ச 3வது நாள், அதாவது 21 நவம்பர் 1962 அன்னைக்கு இந்தியா சைனா வார் ஆஃப் 1962 முடிவுக்கு வந்துச்சு. இந்த போர் முடிவுக்கு வந்ததுக்கு பேட்டில் ஆஃப் ரெசங்கலா மட்டும்தான் காரணம்னு நான் சொல்லலை. இந்த போர் முடிவுக்கு வந்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம் இந்த பேட்டில் ஆஃப் ரெசங்கலா அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. 18 நவம்பர் 1962 அன்னைக்கு பேட்டில் ஆஃப் ரெசங்கலா முடிவுக்கு வந்துருச்சு. ஆனால் அடுத்த 3 மாதத்துக்கு ரெசங்கலாவுக்கு யாரும் போகலை. ஏன்னா அந்த வருஷம் குளிர்காலம் ரொம்ப ஹார்ஷாக இருந்துச்சு. கடுமையான பனிப்பொழிவின் காரணமாக ரெசங்கலா இன்ஆக்சசிபிளாக இருந்துச்சு. 1963 பிப்ரவரி முதல் வாரத்தில் தான் பனி விலகி ரெசங்கலாவுக்கு போகிற பாதை ஓப்பன் ஆச்சு.
பிப்ரவரி 12, 1963 பிரிகேடியர் டிஎன் ரெய்னா அவர்களுடைய தலைமையில் ஒரு சர்ச் டீம் ரெசங்லாவுக்கு போனாங்க. ரெசங்லாவில் அவங்க பார்த்த காட்சி மொத்த சர்ச் டீமையும் மெய் சிலிர்க்க வச்சுது. ரெசங்லா ஃபுல்லும் இந்திய வீரர்களுடைய உடல்கள் உறைஞ்சு போன நிலைமையில் இருந்துச்சு. உயிர் தியாகம் செஞ்ச பெரும்பாலான சோல்ஜர்ஸுடைய கையில் அவங்களுடைய ரைஃபிள் இன்னமும் இருந்துச்சு. நம்ம எல்லா வீரர்களுக்கும் முன் பக்கத்தில் தான் புல்லட்ஸ் பாஞ்சிருந்துச்சு. நம்ம வீரர்கள் யாரும் தப்பிச்சு ஓட முயற்சி செய்யலை அப்படிங்கிறது இது மூலமாக உறுதியாகுது. மேஜர் ஷேதான் சிங் அவர்களுடைய உடல் ராம்சந்தர் யாதவ் சொன்ன இடத்துல தான் இருந்துச்சு. அவருடைய உடலை மீட்டு அவருடைய சொந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. மற்ற வீரர்களுடைய உடல்கள் ரெசங்லாலேயே அடக்கம் செய்யப்பட்டுச்சு. பேட்டில் ஆஃப் ரெசங்லாவை தலைமை தாங்கி வழி நடத்தின மேஜர் ஷேதான் சிங்கை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். மேஜர் ஷேதான் சிங் உட்பட இந்த பேட்டிலில் பங்கெடுத்துக்கிட்ட 124 இந்திய வீரர்களும் நம்மளுடைய ஹீரோஸ் தான். ஆனால் அவங்க எல்லாரை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க முடியாது. அதனால ஒரு சில பேட்டில் ஆஃப் ரெசங்லா ஹீரோஸை பற்றி மட்டும் இப்போ பார்ப்போம். நாயப் சுபேதார் சுர்ஜாராம், பிளட்டூன் 7 கமாண்டர் இவர் தான். இந்த பேட்டில் ஆஃப் ரெசங்லாவில் அதிகமாக தாக்கப்பட்டது இவருடைய பிளட்டூன் தான். இந்த பேட்டிலில் இன்டென்ஸான ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டிலில் ஈடுபட்டு பல சீன வீரர்களை எலிமினேட் பண்ணி உயிர் தியாகம் பண்ணினார் நாயப் சுபேதார் சுர்ஜாராம். இவர் தலைமை தாங்கின பிளட்டூன் 7 இருந்த எல்லா வீரர்களும் இந்த மோதலில் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணினாங்க. நாயப் சுபேதார் ஹரிராம், இவர் தான் பிளட்டூன் 8 கமாண்டர். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இவருடைய போஸ்ட்டை இவர் பாதுகாத்தார். இவருடைய உடலில் 47 புல்லட்ஸ் பாஞ்சிருந்துச்சு. நாயப் சுபேதார் ராம்சந்திர யாதவ், ஆரம்பத்தில் நடந்த கன் பேட்டில் இருந்து கடைசியாக நடந்த ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டில் வரைக்கும் இவருடைய பிளட்டூனை கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். படுகாயம் அடைஞ்ச நிலைமையில் சைனாவால் இவர் கைது செய்யப்பட்டார். 1963 நாடு திரும்பினார். லான்ஸ் நாயக் சிங்ராம் யாதவ், இவரை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம். வெறும் கைகளாலேயே 10 சீன வீரர்களுடைய கதையை முடித்தவர் இவர் தான். இந்த பேட்டிலில் இவருடைய சகோதரரும் பங்கெடுத்துக்கிட்டு நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சார். 13 குமாவில் சகோதரர்களை ஒரே கம்பெனியில் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ட்ரெடிஷன் ஏற்பட்டதுக்கு காரணம் லான்ஸ் நாயக் சிங்ராம் யாதவும் அவருடைய சகோதரரும் தான். நர்சிங் அசிஸ்டன்ட் தரம்பால் தையா, காயமடைஞ்ச வீரர்களுக்கெல்லாம் உடனுக்குடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தது இவர் தான். இவருடைய உடலை மீட்கும் போது இவருடைய கைகளில் மார்ஃபின் ஸ்ட்ரிங்ஸ் இருந்துச்சு. சக வீரர்களோட உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கும்போதே இவர் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காரு. நாயக் ஹுக்கும் சந்த், சைனீஸோடைய மூமெண்ட்டை முதல்ல பார்த்தது இவர் தான். பல சீன வீரர்களை எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் இவரும் இந்த பேட்டிலில் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டாரு. நாயக் ராம்குமார் யாதவ், சைனாவுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தின மோட்டார் செக்ஷனை தலைமை தாங்கினது இவர் தான். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இவரும் இவருடைய டீமும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேதத்தை சைனாவுக்கு ஏற்படுத்தினாங்க. இந்தியன் கவர்மெண்ட் இந்த வீரர்களுடைய தியாகத்தையும் வீரத்தையும் அஃபீஷியலாக ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. மேஜர் ஷேதான் சிங் அவர்களுக்கு இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு கொடுக்கப்படுற உயரிய விருதான பரம்வீர் சக்ரா வழங்கப்பட்டுச்சு. 3 பிளட்டூன் கமாண்டர்ஸான நாயப் சுபேதார் ஹரிராம், நாயப் சுபேதார் சுர்ஜாராம், நாயப் சுபேதார் ராம்சந்திராவுக்கும் மோட்டார் செக்ஷனை கமாண்ட் பண்ணின நாயக் ராம்குமாருக்கும் வீர் சக்ரா வழங்கப்பட்டுச்சு. இவங்க கூடவே நாயக் குலாப் சிங், லான்ஸ் நாயக் சிங்ராம், நாயக் ஹுக்கும் சந்த், நர்சிங் அசிஸ்டன்ட் தரம்பால் தையா ஆகியோருக்கும் வீர் சக்ரா வழங்கப்பட்டுச்சு. கம்பெனி ஹவல்தார் மேஜர் ஹர்பூல் சிங், ஹவல்தார் ஜெய் நாராயண், ஹவல்தார் பூல் சிங், சிப்பாய் நிகால் சிங் ஆகியோருக்கு சேனா மெடல் வழங்கப்பட்டுச்சு. 13 குமாவ் ரெஜிமெண்ட்டுக்கு ரெசங்லா அப்படிங்கிற பேட்டில் ஆனரும் லடாக் அப்படிங்கிற தியேட்டர் ஆனரும் கிடச்சிது. ரெசங்லாவில் வீரர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல 1963 அஹிர்தாம் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுச்சு. இந்தியன் ஆர்மியோட எல்லா பெட்டாலியன்ஸ்லேயும் சார்லி கம்பெனி இருக்கும். ஆனால் 13 குமாவில் மட்டும் சார்லி கம்பெனிக்கு பதிலாக ரெசங்லா அப்படிங்கிற கம்பெனி இருக்கும். பேட்டில் ஆஃப் ரெசங்லாவில் பங்கெடுத்துக்கிட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக சார்லி கம்பெனிக்கு பதிலாக ரெசங்லா அப்படிங்கிற பேரை பயன்படுத்துகிறாங்க 13 குமாவ். பேட்டில் ஆஃப் ரெசங்லா நமக்கு சொல்லித்தர பாடம் என்னென்னா, ஒரு வீரரோட உண்மையான பலம் அவருடைய கையில் இருக்கிற ஆயுதத்தில் இல்லை, அந்த வீரருடைய மன உறுதியிலையும் தேசபக்தியிலையும் தான் இருக்குது. இந்தியன் மிலிட்ரி ஹிஸ்ட்ரியோட மிக சிறந்த மற்றும் வீரமிக்க அத்தியாயங்களில் ஒன்றான இந்த பேட்டில் ஆஃப் ரெசங்லாவுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இன்னமும் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு பேட்டில் நடந்தது நம்ம நாட்டில் இருக்கிற பலருக்கு தெரியாது. இந்த 124 வீரர்களுடைய கதையை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. பேட்டில் ஆஃப் ரெசங்லா மாதிரியான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்களை ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸில் கொண்டு வரணும். ஃபைனலாக சொல்லணும்னா பேட்டில் ஆஃப் ரெசங்லா ஒரு பேட்டில் மட்டும் இல்லை, அது இந்தியன் ஆர்மியோட அழியாத வீரத்துக்கு ஒரு அடையாளம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.